சனியை முடிச்சோம். சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க 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 வணக்கம் வணக்கம். உட்காருங்கப்பா உட்காருங்க. அப்புறம் போன காலம் என்னாச்சு பொண்ணுத்துல? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை. அன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிடலாம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம். 3 பேரும் அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுக்கலாம். உங்க பார்ட்டிய ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அதுதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. உனக்கு சந்தோஷமா இல்லையே? மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 இடி எரியுமில்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல. நீங்க எங்கேயாவது கேட்டு பாத்தீங்களா? கேட்கணும். மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க. நாம பெத்த பிள்ளைக்கு நாம தானே செய்யணும். வேற யாராவது செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன். போ போடி. என்னத்த செய்ய போறீங்க போங்க. வகையா மாட்டிக்கிட்டா. என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அது அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆட, உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுதுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24 தேதி வருமையா? 18ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு வச்சிருக்க, அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டி கிடக்குற. என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர்ற 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட, இது சிரிக்கிறக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல. யோசிக்காம முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படா, கையெழுத்த போடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டே மணி, நீதான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே. அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டத்துக்கு தயாரிட்டீங்க போல இருக்கு. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒண்ணுடாம சொல்லுவே. இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாசம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சது சந்தோஷமான விஷயம் தானே, அதே சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே. ஆனா அந்த ஊர் ஜனங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோட தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க புரட்டாசி ஐப்பசியில பேர மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாலா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாம நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களாம். பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ கால்ல கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சேனாபதி, இன்னைக்கு தேதி 24. நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்டா ஆடு தலைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? பணம் பண்ணணும் அலையாதடா. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். உன் புத்தி எனக்கு தெரியாதாடா? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறிகிறடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம், அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூனாப்பாடா, உன் போன போடுறான். ஏன் அங்க போன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அதே உன் போன்ல வயசுல ராசியப்பா, அதனாலதான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேசாது. ஹலோ, நான் சேனாதிபதி பேசுறேன். ஆமா சார், நான் தான் சேனாதிபதி. 1/2 மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்க வந்துடுறோம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா, நாம அங்க மீட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ, நாங்க அங்க வந்துருவோம் சார். சரி சார், சரி 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 சார்.
என்னப்பா போனை வச்சிருக்கிற ஆ. முதல்ல போனை மாத்த அழுக்கு மூட்டைக்கெல்லாம் போனு முதல்ல கடையை மாத்துறான் முதல்ல உன்னை மாத்துறேன். டேய் சிஞ்சாமணி, ஆ? இங்க வா. என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அது எனக்கா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன போண்டா. நம்பர்ல பேசியிருக்கான்? 9444101742. சராவதி நீ மாட்டுங்கடா. நம்ம அமௌண்ட் கமிஷன் கிடைக்கும். ஆடா நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க நன்மைக்காகத்தான் இப்ப நான் போன் பண்றேன். சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. பேய்? என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே விலை பேசின 2 பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்குனீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கு சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலைவர் கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியா நீ. வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க. சார் சேனாதிபதி நீ அதோ கதைடா. ஏண்டா 6 மாசமா போராடியும் இந்த இடத்த விக்க முடியலையே. ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருக்க மாடா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடன்காரர்களுக்கு என்ன பதில் சார், இல்ல சார், கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் சார். சார் பால் கரெக்டா ஊத்துங்கயா. ஆறப்படி பால் ஆறப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. ஏய் சூலா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேரா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். என்ன வர சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்த அப்படி. சிவனாண்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஊர்ல சில பேரு என் புருஷனையும் பச்சைமாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க. அதை கேட்கும்போது என் மனசு தாங்கல. ஊர்ல சொல்றத நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு நான் இப்ப 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கேன். நான் என்ன செய்யணும்? பச்சைமாவை நீ கூட்டிட்டு போயிடு. எங்கேயாவது ப்ரோக்ராம் இருந்தா அவ வந்து ஆடிட்டு போகட்டும். இத பத்தி உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத, என்னதான் தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றது சரியா படுதா? நேத்தே தரதா சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க. இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏன்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க. எப்ப கொண்டு வருவேன்? அதெல்லாம் முடியாது. சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் வந்தோன்னு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு. ஆனா எவ்வளவு ஒரு பேமானி. அந்த வீட்டுல பேய் இருக்குது பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷனா பிறந்தா கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது. ஏப்பா விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்துட்டு பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவேன், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனா பிறந்தா மான ரோசம். பணம் வாங்கின அன்னைக்கு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி உங்க மாமா என்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் கதையை வெட்டுவேன் சொல்றீங்க. நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கே. விடாக்கண்டன் குடாக்கண்டன் இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்னதான் எழுதி பாப்போம். இந்த அவங்க படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க. குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதியாகிய நான் சூனாப்பானாவிடம் இருந்து சொந்த செலவுக்காக ரூபாய் 20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது. ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தர தவறினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு சேனாதிபதி. விளையாட்டா சொன்னது எல்லாம் இப்படி பத்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க. நியாயமாடா? ஆமா, பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது. அப்புறம் ஐயோ அம்மா இப்ப நீ அழற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு வெட்டு 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டு. மாப்பிள்ளை வெட்டு 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 வெட்டு. இரு, 1/4 கிலோ சதையை மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். கூடுதலா வெட்டக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாது. மனசுல வச்சுட்டு வெட்டு. கரெக்ட். என்ன முத்தையா,
நீயும் கரெக்ட்னு சொல்ற. நீங்க தானே அப்படி எழுதி வாங்கிருக்கீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்டுறது? தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன்னு எழுதலையே. ஐயோ என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்க. இந்த கையில கால்ல எடுத்துக்கோ, கால் கீழ அரைக்கிற எடுத்துக்கோ, வெட்டா நீ வெட்டா. சேனாபதி, உன் நாத்தம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமோ அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ சதையை வெட்ட முடியாம போச்சு, சதையை வெட்ட முடியாம போச்சு, கத்திக்கு வழி இல்லாம போச்சு. போடா போடா போலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, ஒன்ன நீயே கவுத்துக்கிட்ட. முஞ்சம் பாரு. பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. பச்சையம்மாவை நீ கூட்டிட்டு போயிடு. டேய் இங்கதான்டா இருக்கான். என்னடா இன்னைக்கு ஓவரா குடிச்சிட்டு இருக்கான்? மனசு கெட்டு போனா உடம்பையும் கெடுத்துக்கணுமா? சும்மா இருங்கடா. என்னடா பண்ண சொல்றீங்க? நீ வா விடுங்கடா. நீ வா, மனசு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு என்னடா நீங்க கூட்டு போறேன். வா வாடா போலாம். ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் என் வீட்டை தேடி வரணும். சரமர் मेरा घर आना चाहिए. ये लो इस्ता लकड़ी. பச்சையம்மா, உன் மாமங்காரன் கூப்பிடுறான். அவன் கூட போறதுதான் முறை. ஆமா, அவன் கூட போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் இங்கேயே இருக்கேன். வயசுக்கு வந்த பொண்ணு புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு இருக்கிற இடத்துல எத்தனை நாளைக்கு தங்குறது? அட சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல, பொம்பளைங்க பார்த்தாலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஆம்பளைங்க பார்த்தா பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் நல்ல விதமா தான் சொல்லணும். அலமேலு, நீ பேசாம இரு. நான் பேசாம இருந்ததுனாலதான் என் தங்கச்சியை நீ வச்சிருக்க. இங்க வந்து எதை பேசுற? யோ, பொத்திக்கிட்டு இருக்கியா? உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். பச்சையம்மா, நான் சொல்றது கவனமா கேளு. உன் மாமன் கூட போறதா எனக்கு சரியா படுது. ஏன்னா உன் மாமன் தான் உன்னை கட்டிக்க போறேன். அதுக்காக தான் நான் பயப்படுறேன். ஏம்பா முத்தியா, எதுக்கும் இந்த பொண்ணோட பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டுறேன். போனை நீ மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்ல. சத்தம் வர்றதுக்கு ஒரு பட்டன் இருக்க, அதை அமைக்கி விடு, எல்லாரும் கேட்கட்டும். ஹலோ அம்மா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? முத்தியா கிட்ட இருந்து ஃபோன் வந்துருக்குமா? முத்தியா கிட்ட இருந்தா? ஆமாமா. வரேன்ப்பா. ஹலோ முத்தையா தம்பியா, என்ன விஷயம்? அம்மா, பச்சையம்மாவை கூட்டு போவ சவுனாண்டி வந்திருக்கான், அவனோட அனுப்பி வைக்கவா? அனுப்பாதப்பா, அனுப்பாத. அந்த பையன் அந்த பொண்ணை வச்சு சீட்டாடி போடுவான். காட்டை அழிச்சவன காவ கொண்டு போவாதோ, மரத்தை முடிச்சவன மண்மூடி போவாதோன்னு பாட வச்சிருவாப்பா அந்த பையன். அனுப்பாதப்பா, உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கப்பா. யார் என்ன சொன்னாலும் அவ உன் வீட்லயே இருக்கட்டும்பா. சிவனாண்டி, முத்தியா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க வா நீ. சிவனாண்டி, உங்க அம்மாவே இந்த பொண்ணை உன் கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை ஊருக்கு சேரு. போறேன். பாவம் இல்ல, ஆட்டுக்குட்டியும் இல்ல. மார்க்கெட்டுக்கு போனேன், 2-3 டிசைன்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன். வளையலா? காமிங்க. ஹாய், நல்லா இருக்குண்ணே. உனக்கு பிடிச்ச கலர் நீ எடுத்துக்கோ, மிச்சத்தை கூட காமாட்சி கிட்ட கொடுத்துறேன். இதுவே நல்லா இருக்குண்ணே, இதையே நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் வரேன். என்ன பச்சையம்மா, முகத்துல ஒரு பரவசம் தெரியுது. வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. முத்தையாண்ட வாங்கி கொடுத்தாங்க. கலர் பார்த்து வாங்குறதுல முத்தையாண்ட மாதிரி ஆகாது. போயிட்டு வரேன். என்ன அண்ணன் புராணம் தான் பாடுறா. ஊரை ஏமாத்தலாம், நான் ஏமாறுவனா? இங்க பாரு. செல்லம், பாரு பாரு. என்னடி காமாட்சி, கையில நான் புது வளையலா? இப்பதாங்க வாங்கிட்டு வந்தாரு. அதான் எனக்கு தெரியுமே. அங்க கொடுத்தது போக மிச்ச மீதியா உன்கிட்ட கொடுத்துருக்கான். எங்க கொடுத்தது போக?
நீ எப்பவுமே குழப்பத்திலேயே இரு, ஒரு தெளிவான முடிவுக்கு வராத. அங்க பச்சையம்மா கையில பாரு, பழங்குது.